காக்ரோச் ஜனதா பார்ட்டி டெல்லியில இப்ப போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. போராட்டத்தோட முக்கியமான நோக்கம் என்னன்னா, கல்வி முறையில சீர்திருத்தம், அதுபோல போட்டித் தேர்வுகளோட வெளிப்படைத்தன்மை, வேலைவாய்ப்புக்கு முக்கியத்துவம், இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் அப்படிங்கிற கொள்கையோட போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பிஜேபி அப்படிங்கிற காக்ரோச் ஜனதா பார்ட்டி. சன்செட் சலோ அதாவது பாராளுமன்றத்தை நோக்கி செல்லுக அப்படின்ட்டு ஒரு கோஷத்தோட பாராளுமன்றத்த முற்றுகையிடுறாங்க. அதனால போலீஸ் தடியடி ஆகுது. அதுக்கு காங்கிரஸோட லீடர் ராகுல் காந்தி சப்போர்ட் பண்ணியிருக்காரு. அது நாடு முழுவதுமே அவங்களோட போராட்டம் விரிவடையுது. தமிழ்நாட்டில கூட ஸ்டாலின் சாரும் சப்போர்ட் பண்ணியிருந்தாரு. டிவிகே கட்சிக்காரங்களும் நீட் எதிர்ப்பு அப்படிங்கிறத முக்கியத்துவத்த வச்சு அவங்களுமே சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. மாணவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா, சிஜேபி அந்த அமைப்போட நோக்கம் வந்து நீட் தேர்வு ஒழிப்புங்கிறது இல்ல. ஆனா, வேற மத்த இடத்துல எல்லாத்துலயும் ஒவ்வொரு மாநிலத்திலயும் ஒவ்வொரு மாதிரியான ஒரு நிலைப்பாடோட இந்த போராட்டத்த மாணவர்கள் கையில் எடுக்குறாங்க. ஆனா மாணவர்கள்லாம் என்னன்னு தெரியல. இதுல என்ன முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது அப்டின்னா, அவங்களுக்கு இந்த போராட்டம் நடத்துறதுக்கு ஃபண்ட் எப்படி வருதுன்னு இந்த போராட்டத்தையும், இந்த அமைப்பையும் விரும்புற நெறைய பேரு தன்னார்வலர்களா, இண்டிவிஜுவலா வந்து பணம் தர்றதா அபிஜித் அதோட அமைப்பு லீடர் வந்து சொல்றாரு. அது மாரி இங்க போராட்டம் பண்றவங்களுக்கு ஃபுட் டெலிவரி பண்றவங்க வந்து டெலிவரி பண்றாங்க. அவங்க மேல நம்பிக்கை உள்ள ஒரு மக்கள் இறக்கப்பட்டு எங்களுக்கு எல்லாம் ஃபுட்டெல்லாம் வாங்கி தர்றதாவும் அவங்க வந்து சொல்றாங்க. இதுல நெறைய முரண்பாடான கருத்துக்கள் இருக்கு. இதுல என்னன்னா, இப்ப வந்து நாடாளுமன்றம் கூடுற டைம்ல, என்னதான் நாடாளுமன்றத்தில நம்ம செய்யறது அப்படின்னு தெரியாம, நம்மளோட ராகுல் காந்தி அந்த போராட்டத்துக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காரு. ஆனா அவங்க பீரியடுலாம் நெறைய போராட்டம் நடந்தது. அப்பல்லாம் வேற மாதிரியான கருத்துக்கள வந்து ராகுல் காந்தி தெரிவிச்சிருந்தாரு. ஏன்னா, காங்கிரஸோட பாராளுமன்றத்தோட ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. ஏன்னா, இங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண நெறைய பேரு, நெறைய மாநிலங்கள்ல தோத்து போயிட்டாங்க. இவங்களுக்கு ரொம்ப பலமா இருந்த மேற்கு வங்காளத்துல இருந்த ஒரு டீம் ஃபுல்லாமே வாஸ் அவுட் ஆயிருச்சு. அதுபோக தமிழ்நாட்டுல காங்கிரஸ் வந்து பல்டி அடிச்சதுனால, இப்ப திமுகவும் என்ன சப்போர்ட் பண்ணுவாங்களா? இல்லையா? அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தோட தான் இருக்காங்க. அதனால நாடாளுமன்றத்துல தங்கள வந்து காமிச்சுக்கிறணும் அப்படிங்கிறதுக்காக, இப்ப காங்கிரஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த போராட்டத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்டாலின் சாரும் சப்போர்ட் பண்ணியிருக்காரு. இதே ஸ்டாலின் சார் தான் என்ன பண்ணாரு? இளைஞர்கள பார்த்து தற்குறி கூட்டம்னு சொன்னாரு. இப்ப மாணவர்கள் சப்போர்ட் பண்றாரு. இவர் நாளைக்கு என்ன நிலைப்பாடு எடுப்பாரு அப்படிங்கிறதுல சந்தேகம் தான். ராகுல் காந்தியோட நிலைப்பாடும் என்னைக்குமே நிலையா இருந்ததில்ல. ஏன்னா, இன்ன வரைக்குமே அவர் இளைஞர்ன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதுல நெறைய டவுட் இருக்கு. அவங்க கட்சிக்கு இன்னும் நிலையான தலைவரும் இல்ல. அதுவும் நெறைய ஒரு கஷ்டமான விஷயம் தான். அதாவது காங்கிரஸ்ங்கிற ஒரு பார்ட்டி இந்தியாவுல கொஞ்சம் கொஞ்சமா இல்லாம போய்க்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது அதுதான் உண்மை. ராகுல் காந்தி மட்டுமே அத தாங்கி பிடிச்சுக்கிட்டு இருக்காரு. மத்தவங்க யாரும் அத பண்ற மாரி எனக்கு தெரியும். இப்ப இவங்க இந்த போராட்டம் முன்னெடுத்திருக்காங்க. இவங்களோட அரசியல் எந்த அளவுக்கு ஜெயிக்குது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.